சொல்லுவாங்க. அதுவும் உண்மையா இருக்கும். அவரோட அதிர்ஷ்டம் வந்து அவரை காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புவேன். ஆனா உண்மையாலும் பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் குறை சொல்லல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, என் தம்பி போர் போட்டு தண்ணி இல்லைங்க. ஒரு 1000 லிட்டர் கூட இந்த வெயில் காலத்துல தண்ணி இருக்க மாட்டேங்குது போர்ல. சொல்றது புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்ப நீரோட்டம் வந்து தேங்காவில பாக்குறோம். இந்த விசேஃப்ல உள்ள குச்சியில நீரோட்டம் பாக்குறாங்க. பழங்கால முறையில நீரோட்டம் பார்த்து அவங்க கை தேர்ந்தவங்க அப்படின்னா நீங்க அவங்க வச்சு பாருங்க. நம்ம இந்த கிராஃப்ல பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த அடியில மட்டும் இருக்குன்னு. இப்போ பாத்தீங்கன்னா கூட 205 மீட்டர் கொடுத்துருந்தோம். இதுலயுமே பாத்தீங்கன்னா 205 அடியில பெரிய மட்டை தான் விழுகுது. சின்ன மட்டம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த 2 கிராக் இருக்கு. இதுலயே வந்து ஈரப்பதமாயிரும். சரி சரி. ஆனா அதே மாதிரி தண்ணி வந்துகிட்டே இருந்தா கண்டினியூஸா வரும். பாறை மாறி மாறி தான் ஓடும். தண்ணி வரும், பலவடிக்கும் பாறை, கரும்பாறை, பலவடிக்கும் தண்ணி. இந்த மாதிரி தான் கண்டினியூஸா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த தண்ணி உடஞ்சிருச்சுன்னா அடுத்து போர் போடுவோம். வீடு கட்டுறவங்க, வீடு கட்ட போறவங்களும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்தாங்கன்னா, வீடு அடியில இருந்து நம்ம எப்படி முறைப்படி செய்யலாம் அப்படிங்கறத நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ எல்லாம் பிடிக்கும் நான் நம்புறேன். நாங்க போடுற வீடியோவெல்லாம் நீங்க பார்த்துட்டு மெட்டீரியல் கான்ட்ராக்டுக்கு எங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்க நம்பர் கீழே இருக்கும். எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நல்லபடியா வீடு கட்டி கொடுக்கலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவா அமைய போகுது. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தா மட்டும்தான் நாங்க என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்னன்னா, நம்ம நீரோட்டம் பாக்குறேன்னு பார்த்து நாளைக்கு தண்ணி இல்லாம போயிருந்துன்னு வச்சுங்களேன், அது எல்லாத்துக்கும் சிக்கல் தானே. ஏன்னா காசு வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு 80,000 70,000 நம்ம செலவு பண்றோம்னா அது வந்து வேஸ்ட் ஆக கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனா உண்மையா தேங்காவில பார்த்து நீரோட்டம் பாக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவங்க உண்மையானவரா அப்படின்னு நமக்கு தெரியாது. நிறைய இடத்துல குத்து மதிப்பா சொல்றது கரெக்டாவே அவங்க அதிர்ஷ்டத்துக்கு நல்லா நீரோட்டம் தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப இவர் நிறைய இடத்துல நீரோட்டம் பார்த்திருக்காரு. இன்ன வரையிலும் ஒரு போர் போட்டு கூட தண்ணி இல்ல அப்படின்னு சொன்னது இல்ல அப்படின்னு சொல்லிதான் நம்மள்ட்ட சொல்லுவாங்க. அதுவும் உண்மையா இருக்கும். அவரோட அதிர்ஷ்டம் வந்து அவரை காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புவேன். ஆனா உண்மையாலும் பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் குறை சொல்லல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, என் தம்பி போர் போட்டு தண்ணி இல்லைங்க. ஒரு 1000 லிட்டர் கூட இந்த வெயில் காலத்துல தண்ணி இருக்க மாட்டேங்குது போர்ல. சொல்றது புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்ப நீரோட்டம் வந்து தேங்காவில பாக்குறோம். இந்த விசேஃப்ல உள்ள குச்சியில நீரோட்டம் பாக்குறாங்க. பழங்கால முறையில நீரோட்டம் பார்த்து அவங்க கை தேர்ந்தவங்க அப்படின்னா நீங்க அவங்களை வச்சு பாருங்க. நான் அதை குறைய சொல்லல. ஆனா அவங்களை